الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله عز وجل في محكمه التنزيل وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من ضحى طيبة نفسه محتسبا كانت له حجابا من النار أو كما قال صلى الله عليه وسلم وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எங்கும் நிறைந்தவன், எப்பொழுதும் உள்ளவன். அவனை புகழ்கின்றேன், அவனிடமே உதவியும் தேடுகின்றேன். சலமாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் ஷன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சையீதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் ஆல அஸ்ஹாபுகள், குடும்பத்தார்கள், அன்னாரை பின்துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைவனால் இறக்கப்பட்ட புனிதமான அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிய தஃசீருடைய உலமாக்களாகிய முஃபஸ்ஸிரீன்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுக்கு விளக்கம் எழுதிய ஹதீஸுடைய உலமாக்களாகிய முஹத்திஸீன்கள், குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து மார்க்க சட்ட திட்டங்களை எழுதி தந்த இமாம்கள், ஃபுகஹாக்கள், நல்லடியார்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளி வாயிலில் இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல வஅலா ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டானோ அவைகளை முழுமையாக எடுத்தும், இன்னும் எதை விட்டும் தவிர்ந்து நடக்கும்படி விளக்கினானோ அதை விட்டும் பூரணமான முறையில் தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அந்த ரப்பல் ஆலமீன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி தக்வாவுடன் பயபக்தியுடன் நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன். மனிதன் என்ற அடிப்படையால் நம்மூலமாக பாவங்கள் நிகழ்ந்திருந்தால் வல்லவன் ரஹ்மான் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு, கண்ணியமான அரஃபாவுடைய தினத்துடைய பரக்கத்தை கொண்டு எங்கள் அனைவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவனை பயந்து அஞ்சி நடக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமான சந்தையான ஒரு மாதத்தில், கண்ணியமான சந்தையான ஒரு தினத்தில், கண்ணியமான சந்தையான ஒரு இடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாதத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆனில் வர்ணிக்கப்பட்ட 4 மாதங்களில் இன்றும் ஒரு மாதம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருமறையில் இன்ன இத்தத ஷுரூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பாத்துல் ஹுரும். நிச்சயமாக மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள். அல்லாஹ் தஆலா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தினத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த கிதாபில் அல்லாஹ் பதிவு செய்து விட்டான் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 மாதங்கள். அப்படி என்றால் நாம பாவிக்கக்கூடிய அந்த ஜனவரி, பிப்ரவரி என்ற அந்த மாதம் அல்ல, நாம மறந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டியது. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் உருமத்தான சந்தையான கண்ணியமான மாதங்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்கிறார். அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லவில்லை. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸ்ல
அந்த 4 மாதங்கள் என்ன மாதங்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லி தந்தார்கள். சொன்னார்கள் துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம், அடுத்ததாக ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் ஹுர்மத்தான சங்கையான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். அந்த அடிப்படையில் நாம இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல் குர்ஆனில் வர்ணிக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் என்பதை நாம விளங்குவதற்கு கடமைப்பட்டேன். அது மாத்திரம் அல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கின்றான், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தஆலா அதிகாலை நேரம் மீது 10 இரவுகள் மீதும் சத்தியம் செய்து சொல்கின்றான். தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள், அந்த அதிகாலை நேரம், அந்த ஃபஜ்ருடைய அந்த சுபஹுடைய நேரம் ஹஜ் பெருநாளுடைய சுபஹுடைய நேரம் என்பதாகவும், அந்த 10 இரவுகள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களுடைய இரவு என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார். அப்படி என்றால் அல் குர்ஆனில் சத்தியம் செய்யப்பட்ட அந்த 10 இரவுகளை உள்ளடக்கிய கண்ணியமான அந்த நாட்களில் நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் புனிதமான அந்த ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக, ஹஜ்ஜுடைய அந்த மனாசி அவைகளை நிறைவேற்றுவதற்காக மக்கத்துல் முக்கர்ரமாவை முன்னோக்கி சென்றிருக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஹஜ் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஞாபகம் வருகின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஞாபகம் வருகின்றார்கள். அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் ஞாபகம் வருகின்றார். ஏன் தெரியுமா? ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு கடமையும் அவர்கள் செய்த தியாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து உம்மத்தை முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் மீது ஒரு ஃபர்லான வாஜிபான அமலாக கடமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். ஹஜ்ஜுடைய இந்த கடமையை எடுத்துக்கொண்டாலும் சரி, காபத்துல்லாஹ்வுடைய கட்டிடத்துடைய விடயமாக இருக்கலாம், சஃபா மர்வா உடைய சஹீயுடைய அமலாக இருக்கலாம், ஜம்சமுடைய நீருடைய விடயமாக இருக்கலாம், உல்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த குர்பானுடைய அமலாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்த அந்த தியாகத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கியாமத்துடைய நாள் வரக்காட்டி அந்த தியாகம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமைகளை ஃபர்லாக வாஜிபாக ஆக்கிவிட்டார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காபத்துல்லாஹ்வுடைய கட்டிடத்துடைய அந்த விடயத்தை நாங்கள் எடுத்து முன்னோக்கினார். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் என்ன சொல்கின்றார்? வஇது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாஈல், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த கஅபாவுடைய கட்டிடத்தை உயர்த்தினார்கள். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார். அப்படி என்றால் நாம் ஒரு கேள்வியை எழுப்பலாம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் காபத்துல்லாவை கட்டினார்கள் என்றால் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய காலத்தில் அந்த காபத்துல்லா இருக்கவில்லையா? அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் உரிய சமுதாயத்தினர்கள் அந்த காபாவை காணவில்லையா, தவாப் செய்யவில்லையா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பினோம் என்றால் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரபலியமான ஒரு இமாம், தஃப்சீருல் ஜலாலைன் என்ற அந்த கிதாபை எழுதிய இமாம், தன்னுடைய 72வது வயதுல 40 நாட்களில் அந்த தஃப்சீரை அவர்கள் எழுதினார்கள். இந்துஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் மாத்திரமல்ல, அரபு நாடுகளில் கூட முதலாவதாக அரபு மதரசாக்களில் கற்பிக்கக்கூடிய தஃப்சீர்ல முதலாவது தஃப்சீருல் ஜலாலைன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தஃப்சீரை எழுதின இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கஸாயிஸுல் குப்ரா என்ற அந்த கிதாபில இந்த காபத்துல்லாஹ்வுடைய வரலாறை பற்றி சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், காபத்துல்லா ஒரு தடவை கட்டப்பட்டதல்ல, மாறாக அவர்கள் சொல்கின்றார்கள் 10 தடவைகள் காபா கட்டப்பட்டது. முதலாவதாக அந்த காபாவை கட்டிய மலக்குமார்கள், மனித வர்க்கம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே மலக்குமார்கள் அந்த காபாவை கட்டினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்த ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நீங்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடத்துக்கு முன்பதாக நாங்கள் இந்த காபத்துல்லாவை தவாப் செய்து வருகின்றோம் என்பதாக சொன்னார். அப்படி என்றால் மலக்குமார்கள் முதலாவதாக கட்டினார். வானலோகத்தில் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழாக 7 வானங்களுக்கு மேலாக பைத்துல் மஅமூர் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. சரியாக வானலோகத்தில் சென்ட்ரல்ல இருக்கின்றது, நடுவுல இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதற்கு நேராக இந்த பூமியில் அந்த காபாவை கட்டும்படி மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். அதை அல் குர்ஆனுடைய ஆயத்து உறுதிப்படுத்துகின்றது. இன்ன அவ்வள பைத்தின் லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன்.
இந்த உலகத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபா தான் முதலாவதாக கெட்டப்பட்ட வணக்கஸ்தலம் என்பதாக அல் குர்ஆனுடைய ஆயத்தும் உறுதிப்படுத்துகின்றது. அப்படி என்றால் மலக்குமார்கள் முதலாவதாக அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால் அபுல் பஷர் மனிதர்களுக்கெல்லாம் தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4வது தடவையாகத்தான் அந்த காபத்துல்லாவை கட்டினார். அதற்கு பின்னால அமாலகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசன் அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால ஜுருகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரம் அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வந்த கசீபின் கிலாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியார் அந்த காபாவை கட்டினார். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதுல ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத் வெளியாக்கப்படுவதற்கு முன்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷி மக்கள் அந்த காபாவை கட்டினார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹும் அந்த காபாவை கட்டக்கூடிய விடயத்தில் பங்கேற்றுக் கொண்டார். அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த காபாவை கட்டக்கூடிய நேரத்தில் ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை யார் தூக்கி வைப்பதற்கு தகுதியானவர் என்பதாக சொல்லி அந்த மக்கள் சொன்னார்கள், நாளை காலை யார் அதிகாலையில முதலாவதாக இந்த காபத்துல்லாவுடைய இடத்துக்கு வருகின்றாரோ அவர் தான் இந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை தூக்கி வைப்பதற்கு தகுதியானவர் என்பதாக சொல்லி முடிவு செய்தார். அடுத்த நாள் காலையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த குறைஷி மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த முஹம்மத் தான் இந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை தூக்கி வைப்பதற்கு தகுதியானவர் என்பதாக சொல்லி முடிவு செய்தார். ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே ஒத்துமையை நிலைநாட்டினார்கள். ஒரு போர்வையை விரித்தார்கள், ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை வைத்தார்கள். எல்லா கோத்திரத்துடைய தலைவர்களையும் அழைத்து அந்த கல்லை தூக்கும்படி சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது 8வது தடவையாக காபத்துல்லா கட்டப்பட்டது. அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் வெளியாக்கப்பட்டதற்கு பின்னால 23 வருட காலங்கள் உலகத்தில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காபாவை உடைத்து கட்டவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இந்த காபத்துல்லாவை நான் உடைத்து கட்டினால் இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் இருந்தது போல 2 கதவுகளை வைத்து நான் கட்டிக் கொள்வேன், ஆனால் உடைத்து கட்ட மாட்டேன். காரணம், மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். நான் காபாவை உடைத்து கட்டிவிட்டால் அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் காபாவை தான் வணங்குகின்றோம் என்று. நாங்கள் காபாவை வணங்கவில்லை, காபாவுக்கு சொந்தக்கார அந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் வணங்குகின்றோம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அந்த 23 வருட காலங்களில் காபாவை உடைத்து கட்டவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்துடைய காலம், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு போல குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய கிலாஃபத்துடைய காலத்திலேயும் அந்த காபத்துல்லாஹ் உடைத்து கட்டப்படவில்லை. 70வது ஹிஜ்ரி ஆண்டுல அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியுடைய தலைமையில ஒரு சில சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து அந்த காபாவை கட்டினார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது 9வது தடவையாக காபத்துல்லா கட்டப்பட்டது. கடைசியாக 90 அல்லது 100வது ஹிஜ்ரி ஆண்டுல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசனுடைய தலைமையில காபத்துல்லா கட்டப்பட்டது. அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லப்படக்கூடிய அரசனுடைய காலத்துல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவன் கவர்னராக இருந்தான். அவனுடைய தலைமையில் அந்த காபத்துல்லா 10வது தடவையாக கடைசியாக கட்டப்பட்டது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவுடைய முஃப்தியாக இருக்கக்கூடிய நேரத்துல மக்கா வாசிகள், மதீனா வாசிகள் அனைவர்களும் வந்து இமாம் மாலிக்கிடத்தில் கேட்டார்கள், இமாம் அவர்களே, கடைசியாக காபத்துல்லாவை கட்டியது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தானே? அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒரு அநியாயக்கார அரசன் தானே? எத்தனையோ முஸ்லிம் பெண்களை கெடுத்திருக்கின்றான், முஸ்லிம் குழந்தைகளை உயிரோட புதைப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றான். இன்னும் சொல்வதாக இருந்தால் குர்ஆனுக்கு ஹரக்கத்தை வைக்கக்கூடிய நேரத்தில் மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அரபியர்கள் விருந்தளிப்பதற்கு மறுத்தார்கள் என்று குர்ஆன் பேசக்கூடிய அந்த அபவ் என்ற சொல்ல அத்தவ் என்று மாற்றுவதற்காக முயற்சி செய்தார். அரபியர்களுடைய அந்த கௌரவத்தை, கண்ணியத்தை பார்ப்பதற்காக, பாதுகாப்பதற்காக இப்படி செய்வதற்கு முயற்சி செய்தார். அப்படிப்பட்ட இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அநியாயக்கார அரசனுடைய கையால கிட்டப்பட்ட அந்த காபாவை நாங்கள் எங்களுடைய கிபிலாவாக எடுத்து முன்னோக்க வேண்டுமா என்பதாக சொல்லி கேட்டவுடன் இமாம் மாலிக் கேட்டார்கள், என்ன சொல்ல வருகிறீர்? அந்த மக்கா வாசிகள், மதீனா வாசிகள் சொன்னார்கள், நாங்கள் அந்த காபாவை உடைத்து கெட்டுவோமா என்பதாக சொல்லி கேட்டவுடன் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் சொன்னார்கள், இல்ல, காபத்துல்லாவை உடைத்து கெட்டுவது ஹராம் என்பதாக ஃபத்வா கொடுத்தார். அதற்கு விளக்கம் சொன்னார்கள், அப்படி உடைத்து கெட்டினால் மக்களுடைய உள்ளத்தில் அதை உடைத்து கெட்டப்படக்கூடிய நேரத்தில் மக்களுடைய உள்ளத்தில் அதனுடைய கண்ணியம், அதனுடைய சிறப்பு இல்லாமல் போய்விடும்.
வரக்கூடிய ஒவ்வொரு அரசர்களும் உடைத்து அந்த காபாவை கட்டி அவர்களுடைய பேர் அந்த காபாவை நிலைநாட்டுவார்கள் என்பதாக இமாம் மாலிக் சொன்ன ஃபத்வா உண்மையிலேயே பொருத்தமான ஒரு ஃபத்வா. ஏன் தெரியுமா? இங்கு நாங்கள் ஹரம் ஷரீஃபுக்கு சென்று பார்க்கலாம். ஒவ்வொரு கதவுலையும் ஒவ்வொரு அரசர்களுடைய பேர், பாபுல் மலிக் அப்துல் அசீஸ், பாபுல் மலிக் ஃபஹத் என்றெல்லாம் சொல்லி அரசர்களுடைய பெயர்கள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. காபத்துல்லாவை உடைத்து கட்ட முடியுமாக இருந்தால் உடைத்து அந்தந்த அரசர்களுடைய பெயர்கள் நிலைநாட்டப்பட்டிருக்கும் என்பது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சரியான முறையில் சொல்லித்தான் காபாவை உடைத்து கட்டுவது ஹராம் என்பதாக ஃபத்வா கொடுத்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், சரியான பேருதலான ஒரு இமாமாக இருந்தவர்கள் இமாம் மாலிக். குர்ஆனுடைய ஆயத்தை ஒழுங்கில்லாமல் எழுதலாம், ஆனால் அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய பேணுதல், அவர்களிடத்தில் யாராவது ஃபத்வா கேட்டால் உடனே வுது செய்துவிட்டு எழுதி வந்து அந்த ஆயத்துகளை ஓதுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கூட ஒழுங்குடன் சொல்லக்கூடியவர்களாக சரியான பேணுதல் உள்ள ஒரு இமாமாக இருந்தவர்கள் இமாம் மாலிக். முதலாவதாக இந்த உலகத்தில் ஹதீஸுடைய கிதாபை எழுதிய இமாம் மாலிக். நமக்கெல்லாம் தெரியும் புகாரி ஷரீஃப் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சிறந்த ஹதீஸுடைய கிதாபு என்று. ஆனால் இமாம்களுடைய பார்வையில அந்த புகாரியை விட சிறந்த கிதாபு இமாம் மாலிக் எழுதின மோத்தா இமாம் மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸுடைய கிதாப். உலகத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட ஹதீஸுடைய கிதாப். அந்த அடிப்படையில அந்த இமாம் மாலிக் ஃபத்வா கொடுத்தார்கள், காபாவை உடைத்து கட்டுவது ஹராம் என்பதா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான் கடைசியாக காபத்துல்லாவை உடைத்து கட்டினவர். ஏன் உடைத்து கட்டினார் என்றால் அதற்கும் இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த குறைஷி மக்கள் ஏதாவது முயற்சி செய்தால் ஆடு மாடு ஒட்டகத்துடைய அந்த தோள்களை கொண்டு போய்த்து காபாவில் அடிப்பார்கள். அதனால காபாவுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது. அந்த காலத்துல வெள்ளம் வந்தது, அதனால காபாவுக்கு சேதம் ஏற்பட்டது. இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளின் காரணமாக காபாவுக்கு சேதம் ஏற்பட்டதனால் தான் உடைத்து கெட்ட வேண்டிய நிலைமைகள் வந்தது என்பதாக இமாம்கள் கிதாபுகளில் எழுதுகிறார். அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கடைசியாக காபாவை கட்டின அவருடைய மௌத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம், படுத்துக் கொண்டிருக்கின்றார். அவனுடைய தாய் அவனுக்கு பக்கத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கின்றார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தன்னுடைய தாயை பார்த்து கேட்கின்றான், என்னுடைய உம்மாவே, என்னுடைய தாயே, நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன? அந்த தாய் சொல்கின்றார், மகனே, நீ செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், பாவங்கள், ஹரம் ஷரீஃபுக்குள்ள யுத்தம் செய்கிற ஹராம், அதை நீ ஹலாலாக்கினாய். குர்ஆனுக்கு ஹரக்கத்து வைக்கும் பொழுது நீ தில்லுமுள்ளு செய்வதற்கு முயற்சி செய்தாய். முஸ்லிம் பெண்களை கெடுத்திருக்கின்றாய். இப்படியான பலவிதமான அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், அநியாயங்களை செய்த நீ நரகத்துக்கு செல்வாய் என்பதை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக அந்த தாய் சொன்னவுடன் அந்த தாயை பார்த்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் தாயை பார்த்து சொல்கின்றார், என்னுடைய உம்மாவே, என்னுடைய தாயே, என்னை பெற்றெடுத்த தாயாகிய உங்களுக்கு நான் நரகம் செல்வது கவலையாக இருக்கின்றது என்றார். உங்களை விட பல மடங்கு இரக்கமுள்ள அந்த ரப்பு என்னை நரகத்தில் போடுவானா? இமாம்கள் சொல்கின்றார்கள், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒரு அநியாயக்கார அரசராக இருந்தார். கடைசி நேரத்தில் இப்படியான வார்த்தைகள் வெளியாதனால் அவர் மீது எந்த ஒரு ஃபத்வாவும் சொல்ல முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில, ஆனா இந்த வன்மை அவதி நான் என்னுடைய அடியானுடைய எண்ணம் மீது இருக்கின்றேன். என்னுடைய அடியான் என்னை ரஹ்மத்துடைய ரப்பாக பார்ப்பான் என்றால் அவர் மீது ரஹ்மத்தை சொல்வதற்கு தயார். ஆனால் இமாம்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரஹ்மத்துடையவன், இரக்கமுடையவன் என்று சொல்லி பாவம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய அதாபும் இருக்கின்றது, அந்த அதாபின் மீது பயனும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மீது ஆதரவும் இருக்க வேண்டும். ரெண்டுக்கும் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்ல வருகின்றோம் என்றால் 10 தடவைகள் காபத்துல்லா கெட்டப்பட்டாலும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் யார் கெட்டியதை பேசுகிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெட்டியதை தான் பேசுகின்றார் என்றால் பெரும் தியாகத்தோடு அவர்கள் அந்த காபாவை கட்டினார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவுடைய கட்டிடத்தை கட்டினார்கள், உயர்த்தினார்கள். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய அமைப்புல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த தியாகம் இருந்தது. உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டாளி, அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பன், அல்லாஹ்வுடைய தோழன் என்ற அந்த பெயரை அவர்கள் சாதாரணமாக பெறவில்லை. மாறாக 4 விதமான தியாகங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்தார். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், அவருடைய உயிரை ரஹ்மானுக்காக அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தார். வமானஹு இலல் லைஃபான், அவர்களுடைய பணத்தை விரும்பாடிக்காக செலவழித்தார்கள். வபதனஹு இலல் நீரான், அவருடைய உடம்பை நெருப்புக்காக கொடுத்தார்கள். வபதனஹு இலல் குர்பான், அவர்களுடைய பிள்ளையை குர்பானுக்காக கொடுத்தார்.
இந்த 4 விதமான தியாகங்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கலீலாக, அல்லாஹ்வுடைய கூட்டாளியாக ஆக்கி வைத்து மலக்குமார்கள் ஒரு கட்டத்தில் கேட்டார்களே அல்லாஹ்விடத்தில், ரப்பே ரஹ்மானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீ உன்னுடைய கூட்டாளியாக நண்பனாக ஆக்கினாய் எப்படி என்று கேட்டார். அல்லாஹ் தஆலா சொன்னான், நான் ஒரு திக்ர, ஒரு தஸ்பீஹ் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். நீங்கள் இப்ராஹிமுக்கு முன்னால சென்று அதை சொல்லி பாருங்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப மலக்குமார்கள் அந்த தஸ்பீஹ், அந்த கலிமாவை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வருகின்றார். அந்த கலிமா என்ன? அல்லாஹ்வை புகழ்ந்த கலிமா. சுப்ஹூன் குத்தூஸுல் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் சுத்தமானவன், அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, மலக்குமார்களுடைய ரப்பு என்ற அர்த்தத்தை கொண்ட அந்த கலிமா. அதை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் பூமிக்கு வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தார். வந்து அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த கலிமாவை மலக்குமார்கள் சொன்னவுடன் ஆடு வைத்துக் கொண்டிருந்த இப்ராஹிம் நபி அந்த ஆடை விட்டு ஓடி சென்றார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த கலிமாவை இன்னும் ஒரு தடவை நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? மலக்குமார்கள் சொன்னார்கள், நாம சொல்வோம், அதற்கான கூலி என்ன, உஜ்ரா என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டில் இருந்து அரைவாசி பகுதி உங்களுக்கு தருகிறேன். மலக்குமார்கள் சரி என்பதாக சொல்லிவிட்டு அந்த கலிமாவை சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்பமாக அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னும் ஒரு தடவை அந்த கலிமாவை சொல்ல மாட்டீர்களா? மலக்குமார்கள் கேட்டார்கள், அரைவாசி பகுதியை நீங்கள் கூலியாக தந்து விட்டீர்கள், உஜ்ராவாக தந்து விட்டீர்கள், இப்பொழுது எதை தருவீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், மற்ற அரைவாசி பகுதியை தருகின்றேன். அதையும் கொடுத்து விட்டார்கள். மலக்குமார்கள் அந்த கலிமாவை சொன்னார். ஒரு மனிதன் ஒரு பொருளை பற்றி நேசித்திருந்தால் அந்த பொருளை பற்றி பேசுவது அவன் இன்பமாக கேட்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேசித்த அந்த மஹப்பத்து வைத்த, இஷ்கு வைத்த அந்த அல்லாஹ்வை பற்றி சொல்வதை அவர்கள் இன்பமாக கேட்டார்கள். சொன்னார்கள், இன்னும் ஒரு தடவை அந்த கலிமாவை நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? மலக்குமார்கள் சொன்னார்கள், நீங்கள் முழு ஆடு பருவத்தையும் தந்து விட்டீர்கள், இப்பொழுது இதை தருவீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய பொறுப்பை நான் வைத்துக் கொள்கின்றேன், நான் ஹாதிமாக, வேலைக்காரனாக வருகின்றேன். மலக்குமார்கள் அல்லாஹ்விற்கு சென்று சொன்னார்கள், ரப்பே ரஹ்மானே, நீ சரியான ஒருவரைத்தான் உன்னுடைய கலீலாக, கூட்டாளியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய உயிரை கூட உனக்காக அர்ப்பணிப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அமைப்புல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகம் என்பது இதுதான். முதலாவது, சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், அவருடைய உயிரை ரஹ்மானுக்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தார். இரண்டாவது, வமாலஹு இலல் வைஃபான், அவருடைய பணத்தை விருந்தாளிக்காக செலவழித்தார். எந்த அளவுக்கு என்றால், விருந்தாளி இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். விருந்தாளி இல்லை என்றால் பாதையில செல்லக்கூடியவர் அழைத்து வந்து உட்கார வைத்து விருந்தளித்தார்கள். அதனால் தான் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் கேட்கின்றான், ஹல் அத்தாக ஹதீஸு வைஃபு இப்ராஹீம் அல் முக்ரமி, சங்கையான கண்ணியமான இப்ராஹிம் நபியுடைய அந்த விருந்தாளிகளுடைய செய்தி எங்களுக்கு வரவில்லையா? அல் குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கக்கூடிய அமைப்பு அவர்களுடைய விருந்து அனுசரிப்பு இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இது அவர்கள் செய்த இரண்டாவது தியாகம். வமாலஹு இலல் வைஃபான், அவருடைய பணத்தை விருந்தாளிக்காக செலவழித்தார். மூணாவது, வபதலஹு இலல் நீரான், அவர்களுடைய உடம்பை நெருப்புக்காக கொடுத்தார். சின்ன வயதில் இருந்து சிலை வணக்கத்தை வெறுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயதில் இருந்து யோசித்தார்கள், இந்த சிலை கடவுளாக ஆக முடியாது, இதற்கு பேச முடியாது, பார்க்க முடியாது, செவியேற்க முடியாது, உதவி செய்ய முடியாது. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு கொசு தன் மீது நின்றால் அதை தட்டக்கூட முடியாது. அப்படிப்பட்ட இந்த சிலை கடவுளாக இருக்க முடியாது. பார்த்தார்கள் வானலோகத்தை. பலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபா, நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தது. நட்சத்திரங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சம், பிரகாசம் கொடுத்துக் கொண்டிருந்தது. அவர்கள் ஆரம்பத்தில் நினைத்தார்கள், இந்த நட்சத்திரங்கள் கடவுளாக இருக்கலாம். பலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலி, அந்த நட்சத்திரங்கள் மறைந்தவுடன் சொன்னார்கள், கடவுள் என்றால் மறைய மாட்டாது, இறைவன் என்றால் மறைய மாட்டார், இந்த நட்சத்திரங்கள் இறைவனாக இருக்க முடியாது. சூரியனை பார்த்தார். பலம்மா ராவு ஷம்சு பாஸிகத்தன் ஹாதா அக்பர், அது நட்சத்திரத்தை விட பெருசாக இருந்தது. ஆரம்பத்தில் நினைத்தார்கள், இந்த சூரியன் இறைவனாக இருக்கலாம், அதுவும் மறைந்து விட்டது. சொன்னார்கள், இல்ல, இந்த சூரியனும் கடவுளாக இருக்க முடியாது. சின்ன வயதுல சின்ன பிள்ளைகளை சிலைகளை விட்டுவிட்டு வரும்படி அவர்களுடைய பெற்றோர்கள் அனுப்பி வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன வயதிலேயே சென்று அந்த சிலைகளை உடைத்து விட்டு வருவார். அன்பார்ந்தவர்களே, யோசித்தார்கள், இல்லை, முடிவு செய்தார்கள். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதீ ஃபத்தரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், நிச்சயமாக இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த ஒருவன் இருக்கின்றான், மறைமுகமாக இருக்கின்றான் என்று சொல்லி முடிவு செய்து அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை மூடிவிட்டார்கள். சின்ன வயதில் இந்த சிலைகளை வெறுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய ஊர் மக்கள் எல்லாம் பெருநாளுடைய தினத்தை கொண்டாடுவதற்கு வெளியூருக்கு செல்வதற்காக அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நட்சத்திரங்களை பார்த்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் நோயாளியாக இருக்கின்றேன். ஆனால் அவர்கள் நோயில் இருக்கவில்லை. ஒரு ஹிக்மத்தான பதில் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளில் மக்கள் எல்லாம் நஃப்ஸி நஃப்ஸி என்று தரமாறிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் தஆலா கோபத்தில் இருப்பார். பாவிகளுடைய உடம்புல இருந்து வேர்வை வெளியாகிக் கொண்டிருக்கும். ஒரு சிலர்களுடைய வேர்வை முட்டு வர காட்டி, ஒரு சிலர்களுடைய வேர்வை இடுப்பு வர காட்டி, ஒரு சிலர்களுடைய வேர்வை நெஞ்சு வர காட்டி, ஒரு சிலர்களுடைய வேர்வை கழுத்து வர காட்டி, மக்கள் எல்லாம் தரமாறக்கூடிய நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களிடத்தில் சென்று எங்களுக்காக மன்றாடும்படி, ஷஃபாஅத் செய்யும்படி நாங்கள் சொல்வோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நபிமார்கள் தானே என்பதாக சொல்லி முதலாவதாக எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் வருவார். தாங்களும் அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, முதலாவது நபி அல்லவா, அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தான தன்னுடைய சக்தியால் உங்களை படைத்தான் அல்லவா, மலக்குமார்களுக்கு சுஜூது செய்யும்படி உங்களை கண்ணியப்படுத்தினான் அல்லவா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மன்றாடக்கூடாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்ல, இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமே நான் தான். அந்த கனியை நான் சாப்பிட்டேன் சொர்க்கத்தில். இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு மனிதர்கள் வருவதற்கு அவசியம் கிடையாது. அதனால எனக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மன்றாட முடியாது. வேறொரு நபியிடத்தில் சென்று விடுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுத்துவிடுவார். மக்கள் எல்லாம் வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்வார்கள், இன்னஹு கான அப்தன் ஷகூரா, தாங்களும் அல்லாஹ்வுடைய ஷுக்ர் செய்த அடியான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். நன்றியுள்ள அடியான் தானே, தாங்களும் அல்லாஹ்வுடைய முதலாவது ரசூல் அல்லவா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மன்றாட கூடாதா என்று மக்கள் கேட்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்வார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு தந்த ஒரு விசேஷமான ஒரு துஆவை என்னுடைய சமுதாயத்துக்கு எதிராக நான் பாவித்து விட்டேன். அல்லாஹ் தஆலா தூஃபான் என்ற வெள்ளத்தை அனுப்பி என்னுடைய சமுதாயத்தை அழித்தான். அல்லாஹ்விடத்தில் சென்று எனக்கு மன்றாடுவதற்கு வெட்கமாக இருக்கின்றது, ஷஃபாஅத் செய்வதற்கு வெட்கமாக இருக்கின்றது. வேறொரு நபியிடத்தில் சென்று விடுங்கள் என்பதாக அவர்களும் மறுத்துவிடுவார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் வருவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாங்கள் அல்லாஹ்வுடைய கலீல் அல்லவா, அல்லாஹ்வுடைய கூட்டாளி நண்பன் அல்லவா, எங்களுக்காக மன்றாட கூடாதா, ஷஃபாஅத் செய்யக்கூடாதா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் 3 கட்டத்தில் பொய் சொல்லிருக்கின்றேன். நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், ஹிக்மத்தான பதில் சொல்லிருக்கின்றேன் மார்க்கத்துக்காக. அதனால அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்றாட முடியாது. அதுல ஒரு கட்டம் தான், அந்த ஊர் மக்கள் பெருநாளுடைய தினத்தை கொண்டாடுவதற்கு வெளியூருக்கு அழைத்தவரை இவர்கள் நோயில் இருக்கவில்லை, நான் நோயாளி என்று சொன்னார். இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் பெருநாளுடைய தினத்தை கொண்டாடுவதற்கு வெளியூருக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் அவர்களுடைய எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டார். எல்லா சின்ன சிலைகளை உடைத்து பெரிய சிலை மீது தன்னுடைய கோடாலியை மாற்றி வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்க்கின்றார்கள். அவர்களுடைய கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அநியாயக்காரன் யார், எங்களுடைய கடவுளுக்கு இப்படி செய்தவன் யார் என்று பேசிக் கொள்கிறார். ஒரு சிலர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் சின்ன வயதில் இருந்து எங்களுடைய சிலைகளை குறை சொல்லக்கூடிய அவர் தான் உழைத்திருப்பார் என்று சொன்னவர். அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்த நம்ரூத் அந்த இப்ராஹிம் மக்களுக்கு முன்னால் அழைத்து வாருங்கள், அவர் சாட்சி சொல்வார், எங்களுடைய இந்த சிலைகளை உடைத்தது யார் என்பதாக அவர் சொல்வார் என்பதாக சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார். இப்ப அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்கின்றார்கள், இப்ராஹிம் எங்களுடைய இந்த சிலைகளை உடைத்தது யார் என்பதாக கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் என்றால் அது உண்மை, நான் இல்லை என்றால் அது பொய். ஹிக்மத்தான பதில் சொன்னார்கள், உங்களுடைய பெரிய சிலை உடைக்கப்படாமல் இருக்கின்றது. கால கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யத்திகூன். உங்களுடைய அந்த சிலைக்கு பேச முடியும் என்றால் அதனிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார். சின்ன சிலைகளுடைய எல்லா உணவுகளையும் பெரிய சிலைக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் பெரிய சிலை சின்ன சிலைகளை உடைத்து விட்டு அந்த உணவுகளை எடுத்திருக்கலாம் என்பதாக கிண்டலாக சொன்னார். அந்த மக்களுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த மக்கள் சொன்னார்கள், இந்த இப்ராஹிம் எங்களுடைய கடவுளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார், இவரை விடக்கூடாது, இவரை கண்டிக்க வேண்டும். என்ன செய்வது? மசூரா செய்தார்கள், முடிவு செய்தார்கள். நெருப்பு ஒன்று சேர்த்து அந்த நெருப்புல இவரை நாங்கள் ஒன்று இவரை போட்டு இவரை எரிப்போம் என்பதாக முடிவு செய்தார். அன்பார்ந்தவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, சுமார் கிட்டத்தட்ட 7 நாட்கள் அந்த நெருப்புக்காக அவர்கள் விரைவாக செலுத்தார்.
அந்த காலத்தில் இருந்த பெண்கள் அவர்களுடைய தங்கத்தை வெள்ளியை கொண்டு வந்து கொடுப்பார்கள், நேர்ச்சை வைத்து கொடுப்பார்கள். இப்ராஹிமுடைய நெருப்புக்காக பாருங்கள் என்றார். 7 நாட்கள் நெருப்புக்காக விரவு சேர்க்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அந்த நெருப்புடைய வெப்பை எப்படி என்றால் தஃசீருடைய உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் அந்த நெருப்புடைய வெப்பையின் காரணமாக மன்னித்து விட்டது. முன்னால சென்று போட முடியாது. பின்னால இந்த கைத்தாளை கெட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல போடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல வைத்து விழுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட கட்டம்! யாருடைய உதவியும் வராதா என்று எதிர்பார்க்கக்கூடிய கட்டத்தில் வருகின்றார். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து கேட்டார்கள், இப்ராஹிமே, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய, அல்லாஹ்வை உதவி செய்யக்கூடியவர்கள் மிகவும் சிறந்தவன் என்ற அந்த வார்த்தையை வைத்தவர். அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்த அந்த அடியானை ரப்புல் ஆலமீன் கைவிடுவானா? அந்த நெருப்பை பார்த்து அல்லாஹ் சொன்னான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். நெருப்பை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டான், இப்ராஹிம் மீது குளிரானதாக ஆகிவிடு. வெறுமனே குளிர்ந்தால் இருக்க முடியாது, சூடு கூடினாலும் இருக்க முடியாது, குளிர் கூடினாலும் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொன்னான், சலாமன் ஈடேற்றமானதாக ஆகிவிடு, குளிரானதாக ஈடேற்றமானதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இந்த உலகத்துல நான் இன்பமாக இருந்த இடம் என்றால் அந்த நெருப்பு என்று சொன்னார். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ் எப்படி மாற்றி கொடுத்தான்? என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், இது அவர்கள் செய்த 3வது தியாகம். நீரான், அவருடைய உடம்பை நெருப்புக்காக கொடுத்தார்கள். 4வது தியாகம் இந்த காலகட்டத்தில் பேசப்படக்கூடியது. குர்பான், அவருடைய பிள்ளையை குர்பானுக்காக கொடுத்தார். சிரியா நாட்டில் வாழ்ந்தார்கள். நீண்ட வரலாறு சொல்லிக் கொள்கின்றேன். சிரியா நாட்டில் வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பல வருட காலங்கள் தீன் இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைத்தார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் சிரியாவில் இருந்து மக்காவை முன்னோக்கி வந்தார்கள். அந்த நேரத்தில் மிஸ்ர் நாட்டில் இறங்கினார். மிஸ்ர் நாட்டுடைய அரசனுக்கு கேள்விப்படுகிறது, இப்ராஹிம் என்ற ஒருவர் வந்திருக்கின்றார், புதிய மார்க்கத்தை சொல்கிறார். மிஸ்ர் நாட்டுடைய அரசன் அழைத்து கேட்கின்றான், மார்க்கம் என்ன? ஏகத்துவ கலிமாவை எத்தி வைத்தார். பக்கத்தில் இருந்தார்கள் இப்ராஹிம் நபியுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதை காட்டி கேட்டான், இது யார் என்பதாக. அவர்கள் மனைவி என்று சொல்லாமல் சகோதரி என்றார். இது அவர்கள் சொன்ன 3வது இன்பத்தான பதில். முதலாவது, நோயில் இருக்கவில்லை, நோயாளி என்று சொன்னார். 2வது, பெரிய சிலைகளை அவர்கள் அந்த சிலைகள் அவர்கள் உடைக்கவில்லை, பெரிய சிலை என்பதாக சொல்லி சொன்னார். 3வது, தன்னுடைய மனைவியை காட்டி சகோதரி என்றார்கள். சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில இந்த 3 இக்மத்தான பதிலின் காரணமாக நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்கு மன்றாட முடியாது, ஷஃபாஅத் செய்ய முடியாது, இதுவும் இல்லாத வேறொரு நபியிடத்தில் சென்று விடுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுத்துருவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை புகாரி ஷரீஃபில் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் 3 இக்மத்தான பதில் சொன்னார். அவர் தன்னுடைய மனைவியை காட்டி சகோதரியனா. அந்த மிஸ்ர் நாட்டுடைய அரசன் அந்த மனைவியை தொடராடினான். கையுடைய சக்தியை இழந்து விட்டான். 3 தடவைகள் நடந்ததை மன்னிப்பு கேட்டான். சொன்னான், இந்த பெண் சாதாரண பெண் அல்ல, தன்னிடத்தில் இருந்த ஒரு அடிமை பெண்ணை பரிசாக விட்டாக கொடுத்தார். அது தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ஜுடைய காலத்தை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய சீதேவியான பெண் அந்த அடிமை பெண்ணை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியோட மக்காவுக்கு வந்தார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திருமணம் செய்து பல வருட காலங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லத்தானே, நீங்கள் இந்த சாராவோட இந்த ஹாஜராவோட திருமணம் செய்து பிள்ளை பெறலாமே என்பதா சரி என்பதாக சொல்லி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிக்கா செய்தார். பல வருட காலங்களுக்கு பின்னால பிள்ளை கிடைக்கின்றது. சீதேவியார இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ஜுடைய காலத்தை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய தியாகி. அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ரப்புல் ஆலமீன் பிள்ளையாக கொடுக்கின்றான். அவர்கள் கேட்ட துஆவுடைய பிரதிபலன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தை தந்தார். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் அலீம், மென்மையான சாஃப்டான ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜராவை தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை மக்காவுக்கு பக்கத்துல தட்டத்தனியாக விட்டுவிட்டு செல்கின்றார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாய்ந்து காலை பிடித்தார்கள். சொன்னார்கள், மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத இந்த இடத்துல தட்டத்தனியாக எங்களை விட்டுவிட்டு நீங்கள் செல்கின்றீர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஒரு பதிலும் சொல்லு.
3 தடவைகள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமா என்பதாக தலையை அசைத்து விட்டு அப்படியே சென்றார்கள். சென்று விட்டு தூரத்தில் இருந்து காபாவை பார்க்கிறார்கள். அவருடைய மனைவியும் அந்த குழந்தையும் மாத்திரம்தான் ஏந்தினார்கள். கைய துஆ செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த ஹரம் ஷரீஃப்ல குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத இந்த இடத்துல என்னுடைய குடும்பத்தை கட்டத்தையாக நான் விட்டு செல்கின்றேன். ரப்பே ரஹ்மானே, இந்த மக்காவை இடத்தை ஒரு செழிப்பான இடமாக மாற்றுவாயா, மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக மாற்றுவாயா. இந்த ஹரம் ஷரீஃபுக்கு சென்று நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களை எப்படி செழிப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்ராஹிம் நபி மக்காவுக்காக துஆ செய்தார்கள், நான் மதீனாவுக்காக துஆ செய்தேன். சென்று விட்டார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல ஒரு போத்தல்ல தண்ணீர் வைத்தீர்கள். அந்த தண்ணீரை குடித்தார்கள். பிள்ளைக்கு பால் கொடுத்தார்கள். போத்தல்ல தண்ணீரை முடிந்து விட்டது. உடம்புல சக்தியை இழந்து விட்டார். பிள்ளை அடைந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைக்கு கொடுப்பதற்கு பால் கிடையாது. சரி, கொடுப்பதற்கு தண்ணீராவது இருக்கிறதா? அந்த தண்ணீரை தேடி பார்க்கிறார்கள், கிடையாது. காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து சஃபாவுடைய மலையை பார்க்கிறார்கள். அங்கே தண்ணீர் விளங்குகின்றது. ஓடி சென்றார்கள் அந்த சஃபாவுக்கு. அங்கே தண்ணீர் விளங்கியது. சென்று பார்த்தார்கள், தண்ணீர் கிடையாது. சஃபாவுடைய மலையில இருந்து மருவாவை பார்த்தார்கள். மருவாவில் தண்ணீர் விளங்கி மருவா கூடி சென்றார். சாதாரண பாதை அல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. ஹஜ் உம்ராவுக்கு சென்ற ஆகிமார்களுக்கு அந்த சஃபா மருவாவுடைய சையுடைய நேரத்தில் தெரியும் பச்சை லைட் பத்தி கொண்டிருக்கும். அந்த பச்சை லைட்டுடைய இடம் தண்டவாளமாக இல்லை, கீழே இறங்கி ஒசையேறணும். அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் ஏறி மருவாவுக்கு சென்றார். அங்கே மருவாவுக்கு சென்று பார்த்தவுடன் தண்ணீர் கிடையாது. திருப்பி சஃபாவை பார்த்தார்கள். சஃபால தண்ணீர் வருகிறது. ஓடி வந்தார்கள். இப்படி 7 தடவைகள் ஓடினார்கள். கடைசியாக மர்வாவில் நீண்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் 8 தடவைகள் ஓடினார். அல்லாஹ் சஃபா மர்வாவுடைய சரியை 8 தடவைகள் கரமாக்கினார். அவர்கள் 7 தடவை ஓடினார். ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஆகிமார்களுக்கு கேளுங்கள், அந்த சஃபா மர்வால ஓட தேவையில்லை, சும்மா நடந்து போனாலும் எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட வருத்தங்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். மர்வாவுக்கு சென்றவுடன் ஒரு சத்தம் கேட்கின்றது. பின்னால திரும்பி காபாவை பார்க்கின்றார்கள். காபாவில் இருந்து, காபாவுக்கு பக்கத்தில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கால் பாதத்தில் இருந்து தண்ணீர் வெளியாகிக் கொண்டிருந்தது. இவர்கள் அபரானி மொழியில சொன்னார்கள், ஜம் ஜம் நீண்டு விடு என்பதாக சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை பாவிக்கவில்லை, நான் முழு ஹரம் ஷரீஃபும் தண்ணீரால மூழ்கிக்கும் என்றார். ஓடி சென்றார்கள், நிறுத்தி விட்டார்கள். இந்த ஜம்சமுடைய வரலாறு இப்படி வந்தது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாதாரண வயது வரக்கூடிய நேரத்துல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாதாரண வயது வரக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு காணுகின்றார்கள். சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். என்ன கனவு? துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 8வது பிறையில தன்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய பாதையில போர்வான் செய்யலாம். காலையில் எழுதி நடமாறுகின்றார். நான் கண்ட கனவு அல்லாஹ்வுடைய புறத்தையா அல்லது ஷைத்தானுடைய? ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பல வருட காலங்களுக்கு பின்னால தந்த பிள்ளை அல்லவா, அல்லாஹ் அனுப்பும்படி சொல்ல மாட்டானே என்பதாக நினைத்தார். தடமாறினார்கள். அந்த நாளைக்கு யௌமுத் தர்பியா என்று சொல்வார், தடமாட்டத்துக்குரிய நாள். ஹாஜிமார்கள் மினாவுடைய டென்ட்டுக்கு செல்லக்கூடிய நாள். அதே கனவு அடுத்த நாளும் காணுகின்றார்கள், அரஃபாவுடைய நாள். அரஃபா என்றால் அரபுல அறிந்தார். அந்த நாளைக்கு யௌமுல் அரஃபா, அறிந்த நாள் என்று பெயர் வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கனவு மூலமா. அப்ப அரஃபாவுடைய நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள். அவரை கண்ட கனவு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே கனவை 10வது நாளும் கண்டார்கள். யௌமுன் நஹர், ஹஜ் பெருநாளுடைய நாள். உறுதிப்படுத்தினார்கள். 3 நாள் தொடர்ச்சியாக கண்டுவிட்டு அல்லாஹ்வுடைய புறத்தான் தன்னுடைய பிள்ளையை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். மினாவுடைய அந்த மலைக்கு செல்கின்றார்கள். ஹஜ் உம்ராவுக்கு சென்ற ஆஜிமார்கள் கண்ட இடம் காண்பிக்கப்படும். அங்கே செல்கின்றார்கள். தன்னுடைய கையில கைத்து இருந்ததை கத்தி இருந்ததை பிள்ளையை அழைத்துக் கொண்டு செல்கின்றார். பிள்ளை நினைக்கின்றது, வாப்பா மரம் வெட்டுவதற்கு செல்கின்றார். அங்கே சென்றவுடன் வாப்பா பிள்ளையை பார்த்து பேசுகின்றார். காலையா புனை இன்னி அராசில் மனாம் அன்னி அல்பகுக்க சம்பூமாதாத்தரா. என்னுடைய அருமை மகனே, உன்னை அல்லாஹ்வுடைய பாதையில பணியிடுவதாக குர்ஆன் செய்வதாக கண்டுவிட்டு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஷைத்தான் ஓடி வருகின்றான். பல வருட காலங்களுக்கு பின்னால கிடைத்த பிள்ளை அல்லவா, அந்த பிள்ளையை நீங்கள் அறுக்க நாடுகின்றீர்களா, கொலை செய்ய நாடுகிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து ஷைத்தானுக்கு 7 கற்கள் அடித்தார். ஆஜிமார்கள் இந்த செவத்துக்கு கல்லடிக்கின்றார்கள். ஐயோ வரலாறு. ஷைத்தானுக்கு கல்லடிக்கப்பட்டு அன்பார்ந்தவர்களே, வாப்பாவை கெடுக்க முடியாது. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடி வைத்து சொல்கின்றார், எத்தனையோ வருடத்துக்கு பின்னால கிடைத்த பிள்ளை உங்களுடைய கணவன் கொலை செய்ய நாடுகின்றார். அவர்களும் சொன்னார்கள், என்னுடைய கணவன் செய்தால் சரியாக செய்வார். எடுத்து ஷைத்தானுக்கு 7 கற்கள் அடித்தார்கள். அடித்தால் நடுத்தர ஷைத்தானுக்கு கல் அடிப்பார்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்லடித்தது பெரிய ஷைத்தானை கல்லடித்தது. அன்பார்ந்தவர்களே, உம்மாவையும் வாப்பாவையும் கெடுக்க முடியாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார், உங்களுடைய வாப்பா உன்னை கொலை செய்ய நாடுகிறார். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாப்பா செய்தார், சரியாக செய்வார் என்று. அவர்கள் எடுத்து 7 கற்கள் அடித்தார்கள். அதுதான் சின்ன ஷைத்தானுக்கு கல்லடிப்பது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆகிமார்கள் 15-20 கிலோமீட்டர் நடந்து சென்ற பெரும் தியாகத்தோட ஷைத்தானுக்கு கல்லடித்து விட்டு வருகிறார்கள் என்றவர். இது சாதாரணமான இதற்கு பின்னால பெருமொழி வரலாறு, தியாகத்துடைய வரலாறு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப பிள்ளை யுகத்தில் வாப்பா பேசுகின்றார், உன்னை அல்லாஹ்வுடைய பாதையில குர்பான் செய்வதாக கனவு கண்டுவிட்டேன். பிள்ளை சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? காலயா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறாரம் செய்யுங்கள் என்பதாக கழுத்தை நீட்டியவரே. இவர்கள் எழுத்தார்கள், கத்தியை எடுத்த பிள்ளையுடைய கழுத்தில் வைத்தார்கள், அறுப்படவில்லை. ஆனால் இவர்கள் நினைத்தார்கள் கத்தி தேவையற்றது. தப்சீருடைய உலமாக்கள் எழுதினார்கள், அதே கத்தியை எடுத்து இவர்கள் மலையை அடித்தார்கள். மலை இறங்காத குழந்தை செல்லக்கூடிய அமைப்பில் அந்த கத்தி கூர்மையானதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொன்னான், கத் சத்தகத ருயா, இப்ராஹீமை நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். உங்களுடைய பிள்ளையை குர்பான் செய்வது நோக்கமல்ல, உங்களை நாம சோதித்தோம். அந்த சோதனையில நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இது ஒரு பெரிய ஒரு சோதனை. அதற்கு பகரமாக வஃபதைனாஹு பிதுபின் அதீம், நாங்கள் சுவர்க்கத்தில் உங்கள் ஆட்டை இறக்கினோம், அதை நீங்கள் குர்பான் கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் விடவில்லை. கியாமத்துடைய நாள் வரக்காட்டி வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின்னால் வரக்கூடிய மக்கள் எல்லாம் இப்ராஹீம் நபியுடைய இந்த வரலாறு படித்து குர்பான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டான் என்றால், அதன் மூலமாக வந்து தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல நாம செய்யக்கூடிய உதவியாவுடைய குர்பான். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையே குர்பான் செய்தார். அதனால நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு நாமும் இந்த உதவியாவுடைய இந்த குர்பானை கொடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பேணி இஸ்லாத்துக்கு பாதிப்பு ஏற்படாத அமைப்புல எங்களுடைய இந்த குர்பான்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அரபாவுடைய நாள் முக்கியமான தினம். நோம்புறவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விட்டு இன்ஷா அல்லாஹ் அரபுகத்துவாவுக்கு வருவோம். கிருபையில் ரப்பே ரஹ்மானே, ஜும்மாவுடைய நாளில் அரபாவுடைய தினத்தை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் பாவிகள். யா அல்லாஹ், பாவங்கள் செய்து எங்களுடைய உள்ளங்கள் கருத்து சென்றுவிட்டது. யா அல்லாஹ், அமல் இபாதத்துகள் செய்வதற்கு எங்களுக்கு ஆசைப்படுவது கிடையாது. யா அல்லாஹ், பாவத்தை இன்பமாக செய்கின்றது. யா அல்லாஹ், கண்ணியமான அரபாவுடைய தினத்திலே எண்ணற்ற பாவிகளை மன்னிக்கின்றாய். யா அல்லாஹ், எத்தனையோ அடியார்களை நரகத்திலிருந்து நீ விடுதலை செய்கின்றாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ அரபாவுடைய தினத்துல மன்னிக்கிறது போல எந்தொரு தினத்திலையும் மன்னிக்கிறது கிடையாது என்று நாங்கள் ஹதீஸில் படித்தோம். யா அல்லாஹ், குத்பாவுடைய நேரத்தில் நம்ம கையேந்து இருக்கின்றோம். யா அல்லாஹ், நிச்சயமாக நம்ம பாவிகள். யா அல்லாஹ், உன்னால எழுதப்பட்ட எத்தனையோ சர்வான வாஜிபான அமல்களை நம்ம முன்னாக்கிருக்கின்றோம். யா அல்லாஹ், உன்னால தடுக்கப்பட்ட எத்தனையோ ஹராமான பாவமான காரியங்களை பாவம் என்று தெரிந்து செய்த பாவிகள். யா அல்லாஹ், கிருபையுள்ள ரப்பே ரஹ்மானே, எங்களை மன்னிப்பதனால உனக்கு என்ற குறையும் ஏற்படாத நாயே, எங்களை மன்னிக்காமல் விடுவதனால உனக்கு என்ற லாபமும் கிடையாது. யா அல்லாஹ், நீ அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கஃபூருல் கஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றாய். நாங்களே அரஹமுல் ராஹிமாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், நீ தாயை விட பல மடங்கு இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ், நாம தவறு செய்தால் நம்முடைய தாய்மார்கள் ஒதுக்கினால பின்னாலே பிள்ளையை அரவணைப்பார்கள். நாயனே, அந்த தாயுடைய இரக்கத்தை விட உங்களுடைய இரக்கம் 1000 மடங்கு விசாலமானது. நான் தக்கதோடு ரஹ்மத்துல்லா, உங்களுடைய இரக்கம் மீது நம்பிக்கை இலக்கமே நாம் நீங்கள் அனுப்புவார்கள் என்று காட்ட சொல்லியிருக்கிறாய். நாயனே, ரஹ்மத்தி வஸிஅத் குல்ல ஷை, உங்களுடைய ரஹ்மத் எல்லா படைப்பையும் வெளியிட்டு விட்டதாக குர்ஆன் நீ சொல்லியிருக்கிறாய். யா அல்லாஹ், எனவே பாவ மன்னிப்புக்காக நாம் கையேந்திருக்கின்றோம். யா அல்லாஹ், இன்றைய தினத்தில் நீ யார் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து நரகத்தில் ஒரு வேலை செய்யுமாயோ அந்த சீரடிகளுடைய கூட்டத்தை இந்த பாவிகளுடைய பேர்களையும் பதிவு செய்தருமாயா. நீ மன்னிக்காத நன்மை எங்களுக்கு மறுத்து நம்ம கை செய்த நிச்சயமாக ஒரு நாளைக்கு நம்ம மூத்த சந்திப்பதற்கு நாயகே எங்களுடைய பேரெடுத்து மையத்தின்பார்கள். யாருமா கொடுக்க முடியாமல் இருந்து குறிப்பாட்டுவார்கள். நாயகே, ஆடைகள் அணிய முடியாமல் இருந்தும் கப்பலுடைய ஆடைகளுக்கு அனுமதிப்பார்கள். நாயகே, சுற்றி நீங்கள் மையத்தை என்று பார்ப்பார்கள். பள்ளிவாசல்ல மூலையில கடக்கக்கூடிய அந்த சண்டாக்களும் படித்து செய்வார்கள். நாயகே, விழுந்த மையவாடியை பற்றி அழைத்து செல்வார்கள். யா அல்லாஹ், அந்த ஆறடி கவலை தட்ட தனியாக எங்களை விட்டு விட்டு மண்ணு கொண்டு விட்டு திரும்புவார்கள். நாயகே, அந்த நாளை நம்ம சந்திப்பதற்கு இருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த நாள் எந்த நாள் எங்களுக்கு தெரியாத ரஹ்மான், இன்னும் எவ்வளவு காலம் உயிர்வாழ்வோம் என்று தெரியாது. அல்லாஹ், சென்ற வருடம் நம்மோட அரபாவுடைய லோகமோடு எத்தனையோ கபராளிகளாக இருக்கின்றார்கள். யா அல்லாஹ், சென்ற வருடம் நம்முடன் ஹஜ்ஜுடைய பெருமான சந்தோஷமாக கழித்த எத்தனையோ
எத்தனையோ பேர் இன்று கபராளிகளாக இருக்கின்றார்கள் யாரெல்லாம். நாமும் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று தெரியாது யாரெல்லாம். எத்தனையோ மையத்தில் கண்ணாட கண்டுவிட்டது யாரெல்லாம். சின்ன சின்ன வழிகளெல்லாம் முடிஞ்சு யாரெல்லாம். கிருபையுள்ள நாயே, அரபாவுடைய நாள் சிறப்பான கண்ணியமான நாளையில நமக்கு போயிருக்கின்றது யாரெல்லாம். அந்த மௌத்துக்கு முன்னால எங்களுடைய அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம சுத்தமாகுவதற்கு நீங்கள் விஷயங்கள் வாயா. எங்களுடைய இந்திய உள்ளங்கள் செய்ய புரியாமல் அறிந்தும் அறியாமல் காலையில மாலையில கூட்டமான கல்யாணம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்தருவாயா. எங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கிய தாய் தந்தைகள், அறிவு சொல்லிக்கின்ற ஆசான்கள், உஸ்தாத்மார்கள், மஷாயிமார்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், அயலவர்கள், முஸ்லிமான மோதினான ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், துவா செய்வதற்கு சொல்பவர்கள், நாம துவா செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள், மனமானித்த மஜ்லிஸ கையை ஆமீன் சொல்லக்கூடியவர்கள், இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் உட்பட நிர்வாகிகள், ஹஸரத்மார்கள், மௌத்திமார்கள், ஊழியர்கள் அனைவர்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்தருவாயா. அனைவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி தருவாயா. ஆமீன் ஆமீன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.